Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen என்ன பார்க்க போறோம்னா கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல நாம கடலை மாவு எடுத்துறோம். ஒரு சின்ன கப்ல வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி பொடியா கட் பண்ணி எடுத்துறோம். கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துறோம். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோடா மாவு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை கொட்டிக்கிறோம். அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு, மிளகாய்த்தூள், சோடா உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் போண்டா செய்யறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம குட்டி குட்டி கடலை மாவு போண்டா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். விடணும். போண்டாவை நல்லா திருப்பி விட்டு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ சுவையான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டயத்தில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.